லீ பஜார் பெயருக்கான காரணம். இடபிள்யூ லீ இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி கல்லூரியில் படித்தவர். 1897 இந்திய பேரரசின் ஆட்சி பணியில் சேர்ந்தார். இவரே 1914 சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராகவும் நீதிபதியாகவும் பொறுப்பேற்றார். முதலாம் உலக போர் முடிவடை வரை சேலம் மாவட்டத்தில் இவர் பணியாற்றினார். அச்சமயம் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் சேலம் நகராட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அவர் ஆட்சியர் லீயின் செயல்பாடுகளை பெரிதும் புகழ்ந்துள்ளார். மனிதனை மிக்கவர், நிர்வாக திறமை கொண்டவர் என்றெல்லாம் கூறியுள்ளார். இடபிள்யூ லீ தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்வாழ்வு அளித்தார். முதலாம் உலக போர் காலத்தில் தொற்று நோய், வறட்சி, பஞ்சம் போன்றவற்றை போக்கினார். ஆர்வமிக்க இளைஞர்கள் நூற்றுக்கணக்கானவர்களை இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றிட உதவினார். சேல நகர மக்களுடைய உணவு தேவையை போக்கினார். நெசவாளர்களின் துயரையும் துடைத்தவர் இவரே ஆவார். 1919 ஜனவரியில் செவ்வாய்ப்பேட்டை வணிகர் சங்கம் ஆட்சியர் உதவியுடன் மாபெரும் தானிய விற்பனை வளாகம் தொடங்கியது. அவ்வளாகம் இன்றும் லீ பஜார் என்று அழைக்கப்படுகிறது.